ஸோ, நேபாளம் அந்த இடத்துல இருந்தது. இன்னைக்கு அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி, உளவாளிகளின் சொர்க்கமாக வங்கதேசம் மாறியிருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஜோ பைடன் பீரியட்ல, கமலா ஹாரிஸ் பீரியட்ல அவங்க வங்கதேசத்தில கை வச்சாங்க. மாணவர் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஷேக் பெரிய ஹசீனாவ வன்முறை வெறியாட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர்களுடைய வன்முறை காரணமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தூக்கி எறியப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா தப்பி ஓடி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். கடைசில ஒரு வன்முறையின் மூலமாக ஒரு இடைக்கால அரசு நிறுவப்பட்டது. அந்த இடைக்கால அரசுக்கு சட்டபூர்வமா எந்த அங்கீகாரமும், எந்த அந்தஸ்தும் கிடையாது. ஆனால் நிறுவப்பட்டது. அந்த இடைக்கால அரசினுடைய ஆலோசகராக முகமது யூனுஸ் இருந்து வருகிறார். அதற்கு பிறகிலிருந்து வங்கதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து வருகிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அது அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது. அவங்களோட அப்பேரல் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல சார், அது வந்து கிட்டத்தட்ட யுஎஸ், யூரோப், நம்ம இந்தியாட்டேருந்து வந்து ஃபைட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஷேக் ஹசீனா வந்து அத ரொம்ப முனைப்போட பண்ணி, அவங்க வந்து 30% மேல வந்து குரோத் கொண்டு வந்தாங்க சார். இன்னைக்கு -40%ல இருக்கு சார். அவங்க எவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்களோ -40% இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்னன்னே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சார். இதுல என்ன அப்படின்னா, முகமது யூனுஸ் தலைமையில இந்த அரசு நிறுவப்பட்டதற்கு பின்னால், அது முழுக்க முழுக்க ஒரு ப்ரோ அமெரிக்கன் கவர்ன்மென்ட்டாக முழுமையாக மாறியிருக்கிறது.